ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாரிஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையல். இதுதான் கனவா தொக்கு தான் பண்ண போகிறோம். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா பீங்காஞ்சாடிகள் உங்களுக்கே தெரியும். ஊறுகாய் போடுறது, அந்த மாதிரி உப்பு இப்போ போடுற புளி எல்லாம் போடுறதுக்கான பீங்காஞ்சாடிகள் இது வீட்டுக்கிட்ட போட்டிருந்தாங்க. அதனால் அந்த அக்காட்ட கேட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி ஸ்னாப் மாதிரி எடுத்தேன். அது போக 2 ப்ளூ கலரில் குட்டி இது நான் ஒரு வாங்கினேன். ஒன்று கல்லுக்கும் ஒன்று கூழுக்கும் போகிற மாதிரி. அதுக்கு பெருசு தான் வச்சுருந்தேன். சின்னதாக 2 பார்க்க ஒரே மாதிரி எடுத்தேன். இல்லை அவ்வளவும் அழகழகாக நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ரேட்டும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. இது திடீர்னு போட்டிருப்பாங்க. அந்த டைம் நம்ம வாங்கிட்டா தான் உண்டு. அதிலேருந்து வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கனவா ஏற்கனவே இந்த தலை கிளை எல்லாமே க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ நான் அதை ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணுறேன். சில பேர் அதை 2ஆக கீறி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி போடுவாங்க. ஆனால் ரவுண்டாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பொரிக்கிறதுக்கு அப்படிலாம் கட் பண்ணுவாங்களா, அது மாதிரி. இந்த சிசர்ஸ் மீன் வெட்டுறது தான். நான் நார்மலான சிசர்ஸ் எடுக்கல. இது ஃபிஷ்ஷு அந்த மாதிரி செதில் எடுக்கிறது அந்த மாதிரி இதுக்கான சிசர்ஸ் தான் இது. இது நம்ம கடையில் நார்மலாக நீங்கள் போய் கேட்டிங்கனாலே பெரிய சிசர்ஸ்னால் கொடுப்போம். அதில் நடுவில் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதை வச்சு கட் பண்ணுறதுக்கு, மீன்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சிசர்ஸ் தான் நான் வச்சு கட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச குவான்டிட்டி. இது 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில். இப்போ மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்மெல், உங்களுக்கு கவிச்ச ஸ்மெல் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வரைக்கும் இதை நம்ம அந்த மஞ்சத்தூளில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப ஸ்மெல்லு கவிச்ச வடை இல்லாமல் இருக்கும். எதுவும் கிருமி இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணோன்னே அந்த மஞ்சள் இதோடு போயிடும். இப்போ மஞ்சட்டி தான் வச்சுருக்கேன். நார்மல் பாத்திரம் இருந்தாலும் பண்ணுங்கள். நான் மஞ்சட்டியில் வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தாளிப்புக்கு நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர். சீ ஃபுட்டுக்கு இந்த தொக்கு ஐட்டம் எல்லாத்துக்குமே சோம்பு போட்டு தாளித்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம், அதை 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். தொக்குன்றம்போது இது ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணி வதக்கினா போதும். அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நார்மலாக நான் வதக்கும் போது எப்படி வெட்டி போடுவேன். அந்த பழக்கத்துக்கு ஒரு சில நேரம் ஃபுல்லும் கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிடுவேன். இப்போ இந்த தக்காளியும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இது நல்லா இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வதக்கினா போதும். இப்போ அதை நான் நல்லா மஞ்சள் தண்ணி இது எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம அந்த கழுவி வச்சுருக்க அந்த கனவாவை இதில் போட்டுடலாம். இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கனவாலேயே உங்களுக்கு நிறைய தண்ணி இறங்கும். அதனால் தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு உப்புலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி பதம் வெளியில் வந்துடும். இப்போ மசாலான்னா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மித்தபடி வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே இல்லை. இது சிம்பிளாக இருந்தாலும் அது சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மல்லித்தூளும் அதே தான். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த தண்ணி எப்படி இதாகுதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிறைய சேர ஆரம்பிச்சிட்டு, அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கனவா போட்ட உடனே தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தான் ஃப்ளேவரு. அவ்வளோதான் மசாலா எல்லாமே. உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போது இது மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மேக்ஸிமம் இதில் முதல்ல ரொம்பவே ஒட்டாது இது. அதனால் இது சிக்கனு அந்த மாதிரி கிடையாது. இது லைட்டாக தான் ஒட்டும் அந்த மசாலாலாம். அதில் இதை நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு எல்லாமே பார்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருங்க. பார்த்திங்களா, இது கொதிச்சிங்கன்னா நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு அந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. மண் பாத்திரம்னால நான் உடனே ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அது 10 நிமிஷம் அந்த ஹீட்டுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்கும். நார்மல் இதுனால் நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சூடு ஆறினோடனே இன்னும் நல்லா தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.